ரிலாக்ஸாக எடுங்க, ஆஃப் பண்ணாமல் சரிங்களா. சீட் வேணால் இன்னும் கொஞ்சம் நாள் இழுத்துக்கணும். ஓகேங்களா. sayang update. Nomor oke. மெதுவாக பிரேக் யூஸ் பண்ணுவோம், மெயில்டாக யூஸ் பண்ணுவோம். மிதிக்கிறதே தெரியக்கூடாது. அழகாக வந்து மட்டும் இண்டிகேட்டர் மாற்றி போட்டு டூவில் ரெண்டு நிற்கிது இல்லைங்க, அவங்க தாண்டி நிறுத்துங்க. மாட்டி நம்ம மாறி சுருண்டு நிறுத்திக்கலாம். ரிலாக்ஸாக ஓட்டுங்க. உங்கள் மாதிரி எங்கே இடம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக பார்த்து சரிங்களா. சொல்லுங்கள். கரெக்டாக தான் விட்ட மாதிரி இருந்தது. கிளச்சு கொஞ்சம் ஃபுல்லாக இல்லைங்களா? கிளச்சு ஃபுல்லாக விட்டுட்டேங்க. மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக வேணும். சரி, ஃபுல்லாக விட்டால் மட்டும்தான் அது ஆஃப் ஆகும், இல்லாட்டி அது ஆஃப் ஆகாது. நம்ம ஒரு 4-5 நாளாக ஒரு லூப் மோட்லேயே போயிட்டுருக்கோம், தெரியுதா? ஸ்டார்டிங் மட்டும் அது கிளியர் ஆகிட்டாலே மீது எல்லாமே கிளியர் ஆகிடும். பின்னால் எவ்வளோ ரிலாக்ஸாக உட்காந்துருவோம்.
தப்பு இல்லை தப்பு இல்லை. அது முன்னாடி பார்க்கணும். நீங்கள் நிறுத்துகிற மினிட்லேயே வரீங்களே ஒழிய ஒரு பரபரப்புலேயே வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க. நம்ம ஒரு ரிலாக்ஸாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முன்னால் பார்க்கலாம், அங்கே நிற்கிற பார்க்கலாம், அடுத்து லாரி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நிறுத்தணும் முடிவு பண்ண இந்த கார்கார் வேறு இடையில குறுக்க வந்துட்டாரு, அது வேறு ஒரு சின்ன பயமாயிடுச்சு. அப்படி பார்க்காம கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பிரேக் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், கிளச்சும் யூஸ் பண்ணிட்டோம், நம்மளால் போய் இங்கே நிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளே வந்தீங்கன்னா வேலை முடியுது. சொல்லிட்டாரு நம்ம இங்கே எங்கேயாச்சும் நிறுத்திடணுமே, அந்த மெயின் செட்டை விட்டாங்க. சரி, நம்ம நிறுத்த முடியாட்டியும் பரவாயில்ல, நம்ம அடுத்த நிறுத்திக்கலாம். நான் உங்களை ஏன் நிறுத்த கேள்வி கேட்க போகிறது கிடையாது. சூழ்நிலை அமையில நிறுத்தலை. சரிங்களா? சூழ்நிலைக்கு இந்த இடத்துல சூழ்நிலை என்ன, இப்போ இங்கேருந்து மூவ் பண்ணுறோம், யார் வரல மூவ் பண்ணுறோம், பின்னால் யாராச்சும் வந்தால் மூவ் பண்ண மாட்டோம். டக்குன்னு சூழ்நிலை மாறுதில்லை, அந்த மாதிரி போகலாம். மிரர் யூஸ் பண்ணிட்டு ஓடிடு. மெதுவா அப்படியே மெயிலில் ஹேண்டில் பண்ணி பாருங்க, சூப்பராக விடுங்க. மெதுவாக 4வது கீர் போடுங்க. விழுகுது, அப்போ தான் நம்ம அது விழுகிறது ஃபீல் பண்ண முடியும். ஒரு பயம் பிரேக் விட்டுருங்க, அவ்வளோதான். ஸ்பீடு பிரேக்குன்னு வந்து நான் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டேன், அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வேணும் எல்லாருக்கும். இல்லை 4 இருக்குது, உங்களை இன்னும் சிரமப்படுத்திடுவேன், பயப்படாது. ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். ஸ்பீடு பிரேக் வருதுங்களா, ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். எக்ஸைட்டர் கட் ஆஃப் பண்ணுங்கள், பிரேக் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள், பிரேக் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். பிரேக் ரிலாக்ஸாக வந்துருச்சா, இப்போ செகண்ட் கீர் ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். மெதுவாக அவ்வளோ ரிலாக்ஸ் வேணும், அவ்வளோ நிதானமாக இருக்கும். டக்குன்னு அந்த பதட்டத்தில் போட்டு அந்த இது வேணாம். சரிங்களா? அப்புறம் 3வது கீர். நீங்கள் ரிலாக்ஸாக ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் ஜாலியாக கற்றுக்க முடியும். டக்குன்னு நீங்கள் ஒரு படவெடுப்புலேயே பயத்துலேயே இருந்தீங்கன்னா அது சிரமப்படுத்திக்கிட்டே இருக்கும், மேலும் மேலும் எச்சா பயப்படுத்திகிட்டே இருக்கும். லெஃப்ட் போட்டுக்கோங்க, ரிலாக்ஸ். இப்படி நிதானமாக அழகாக 2வது கீர் போடுங்க, ரிலாக்ஸ். ரிலீஸ் மெயிலில் அழுகுங்க. இங்கே லெஃப்ட் இன்னொரு 3 ஓகே ராஜா, வெயிட்டிங் ராஜா.
பண்ணணும்? நியூட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலை செய்யும். ஓகே. நியூட்ரு பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு கம்ப்ளீட்டில் இருக்கும்போது அந்த வேலை செய்யும். இங்கே போன வாரம் வரைக்கும் இங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவர் வீட்டில் என்ன செய்யறாங்க? ஆமாம். 2 பேரும் வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது இந்த கேஸ் பிரச்சனைனால அங்கே போனாலும் அவருக்கு வந்து ஒரு கோயம்புத்தூரா? ஆமாங்க. கவுண்டமல்ல. அப்பா கோயம்புத்தூர்ல இருந்து பார்க்கலாமா? என்னது? கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. அப்பாக்குங்களா? ஆமாங்க. கேஎம்சிஹெச்சில் தான் பார்த்தோம். அது இங்கே ஃபஸ்ட்டு ஜிஹெச் தான் கொண்டு போனோம். அவங்க ஆன்ஜியோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அங்கே தான் எழுதி கொடுத்தாங்க. அங்கே போங்க, அங்கே ஒரு டாக்டர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே போனோம். தங்க ஒரு 10 நிமிஷம் வந்துடுவேன் பரத். நடந்துருச்சா? ஒன்றுக்குள்ளே இப்போ கலந்துச்சு. நான் எங்கே பேங்க் கழிட்டு வந்துட்டா இல்லை நீங்கள் பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ரொம்ப பெருசு, கொஞ்சம் நீளமாக இருந்தது. கொஞ்சம் ஒல்லியாயிடுச்சு இப்போ. ஆனாலும் ஃபுல்லாக இன்னும் போகல. மருந்து கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. 10 மாத்திரை கிட்ட வருது ஒரு நாளைக்கு. 10 மாத்திரையா? காலையில் 4, மதியம் 2, திருப்பி நைட்டு 4 ஆகுது. அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதம் 18ஆம் தேதி செக்கப் வர சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன்ஜியோன்னு போயிட்டாலே கம்பல்சரி 10 மாத்திரை தானே? அதுவும் லாக்கை பொறுத்து. இருந்தாலும் லெகுலர் மாத்திரை ஒன்று இருக்குது. அந்த லெகுலர் வாழ் முழுவதும் போட்டாங்க. அந்த இது அடைக்கக்கூடாதுங்கிறது. அடைக்கக்கூடாதுன்றதுக்காக முன்னெச்சரிக்கையாக அதை போட சொல்லிகிட்டே இருக்காங்க. சரியா இருக்கும். எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன செய்ய? ஆனால் சுத்தமாக எடுக்கலையே. 2 குழாயிலேயே அடப்பு இருக்கத்தான் செய்யுது. என்ன ஆயில்லாம் நிறுத்திட்டீங்களா? ஆமாம், ஆயில் ஃபுட்டு சுகர் கீகர் எதுவும் அளவாக தான் சாப்பிடவே சொல்லியிருக்காங்க. சாப்பிடணும், காரம் இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த முன்னு சுறுசுறுப்பு இன்னும் வரல. அது ஒரு மாதிரி தான் இருக்கு. நம்மளுக்கு வேலை இருக்கிறாச்சா வேற ஒன்றும் இல்லை. அதனால 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்றேன். வீட்லேயே அப்படித்தான் அப்படியே மெதுவாக போகுது. வரும், அவ்வளோதான். அது போட்டவே டல்லாயிரும். நல்லாயிடுறாங்க. அப்படியே கடைக்கு வந்துக்கிறாரு. சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ வீட்டில் எவ்வளோ நேரம் தூங்கி தூங்கி எந்திக்கிறது. சும்மா இருக்காதுக்கே முடியாது. இப்போ நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. படிக்கட்டு ஏறி இறங்கக்கூடாது. ஆனால் கேட்க மாட்டேங்க. வேலை தான் இருக்கு. ஆமாங்க. ஆமாம். சாரி ஆப் பண்ணி சொல்லுங்க. ஃபஸ்ட் கிட் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது தயாராகிட்டு இந்த இயல்பு ஃபஸ்ட் கிட் போட்டு பெர்ஃபார்ம் பண்ண தயாராகிட்டு. ஃபர்ஸ்ட் இயர் போட்டாலே லைட்டாக ஆஃப் ஆயிடுவாங்க. பர்ஃபார்ம் பண்ணுற இந்த இதுக்கு நம்ம போயிடணும் ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோ அட்வான்ஸாக இருக்கணும். வேறு வழியே இல்லை. ஃபுல்லாக ரைட்டில் திருப்பணும். 2 சுவிட்ச் சுற்றி மெதுவாக அழகாக காலிடுங்க. அழகாக போகும். நீங்கள் எக்ஸைட்டே யூஸ் பண்ண வேணாம். பிரேக் மைல்டாக தெரியுதா? 5 பேர் வண்டியில் உட்காந்துருக்கோம். ஆனால் அழகாக போகுது இல்லை. அதை ஃபீல் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். சரி
பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். டைமிங் பிரேக் விட்டுரும். டைமிங் வேஸ்ட் பண்ணுறது. பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிடும். நேற்றுமே அந்த கட்டங்கடை பஸ் ஸ்டாப் பண்ணியிருந்தீங்களா ரம்யா? நல்லா மினிஸ்ட்ரி ட்ராப் பண்ணியிருக்கேன். கட்டங்கடை பஸ் ஸ்டாப் இன்னும் போகணும். பட் நான் 4வது கீர் போட்டேன். அப்படியே மெயில்டாக லிஃப்ட் வந்துருக்கு. மெயில்டாக அதாவது இண்டிகேட்டர் எடுத்துனேன். மெயில்டாக நேற்று இருந்தால் கட்டாங்கடை பஸ் ஸ்டாப்பு. அப்படியே நம்ம மெயில்டாக இப்போ யாருக்கு எந்த டிசிப்ளின்ஸ்லாம் மெயில்டாக வந்தோம் பார்த்தீங்களா, இப்போ ஃபீல் பண்ணுங்க. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு முடியும். ரிலாக்ஸ் அழகாக காலம் போகுதுல்ல. லாரி பின்னால் போயிடலாம். அவ்வளோ வேறு வழி இல்லை. இதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ண முடியாது. டக்குன்னு முடியும் மாற்றி 3வது கீர் போடணும். கீர் மெதுவாக போடுங்க. ஒன்றும் இல்லை தெரியாது. இப்போ இங்கே எதுவுமே நடக்கல, அது மறந்துடும். ஓகே, டக்குன்னு ஃபஸ்ட்டு கீர் போடக்கூடாது. தேர்ட் கீர் போடணும். டக்குன்னு பயப்பட்டு பதட்டப்படக்கூடாது ரம்யா. இப்படி அது பின்னால் ஒரு போலீஸ்காரு அங்கே நிற்கிற காரை சண்டை கட்டிட்டு இருக்காரு. நான் ரோட்டில் எடுத்து நிறுத்திட்டு வண்டி நிறுத்திட்ட நம்ம அதுக்குள்ளேயே நீ ஃபஸ்ட்டு கீர் தள்ளுறியம்மா. கீர் விழுகாது. வண்டி நின்றுச்சு அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு கீர். நீ ரிலாக்ஸாக பிரேக் பிடிச்சி நம்ம ரிலாக்ஸாக போட்டோம்னா ஈஸியாக விழுகும். நீங்கள் டக்குன்னு ஒரு லாரிக்கார பிரேக் அடிச்சது பார்த்து பரவாயில்ல பார்க்கக்கூடாது. அதுக்கு நம்ம முதல்ல மெதுவாக வந்திருக்கலாம். லாரிக்கார பின்னால் நம்ம ஏன் அவ்வளோ ஸ்பீடாக வரணும் கேட்பான்.
லாரி போகுதுன்னு பார்த்துட்டோம், நம்ம நிதானமாக ரிலாக்ஸாக வரலாமே. லெஃப்ட் இண்டிகேட் போட்டு நிறுத்திக்கங்க. அந்த வண்டி யூஸ் தாண்டி பண்ணிக்கணும், நிறுத்திக்கலாம். தாராளம். வாய்ப்பு கிடைச்சா டக்குன்னு யூஸ் பண்ணிக்கணும். எதனால் ஆப்போசிட் தெரியுமா? தெரியல. பிரேக் இல்லை. வச்சு ரிலாக்ஸாக விடுங்க. அது உதறதா ஃபீல் ஆகுதான்னு ஃபீல் பண்ணுங்க. நம்ம எப்படி பிரேக்கை பிடிச்சிருந்தோமோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் பிடிச்சிருக்கோம். டஃப் காம்படிஷன்லாம் இருக்கிறோம்யா. நம்ம இங்கேயே இத்தனை நாள் லூப் மூடில் போயிட்டு இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது? நாளைக்கு பரவாயில்ல, பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க சூப்பராக. பட் கத்தலாம். வெள்ளை சுக்காய் போட்டு நடு ரோட்லேயே போகிறாருண்ணா அப்படின்னு. ரிலாக்ஸ், டக்குன்னு பதட்டப்படாங்க, ரிலாக்ஸாக யூஸ் பண்ணுங்க. வந்துருச்சு அந்த ரோட்டில் வண்டி, டக்குன்னு மெயில்டாக யூஸ் பண்ணிக்கணும். இண்டிகேட் இங்கேயே லெஃப்ட் போட்டுருக்கோம். மெயில் தான் பார்க்கிங்க்கு என்ன வேலையோ அதை மெயில் தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இண்டிகேட் ட்ராப் வச்சு போட்டுருக்கோம். நியூட்ரல் பண்ணிக்க, ஹேண்ட் பிரேக் போடும். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகிடுங்க, அப்புறம் ஆஃப் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ஏதோ ஒரு கீர் போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த ரிலாக்ஸ் ரொம்ப வாங்க. சரிங்களா? இன்னும் ப்ரோக்ராம் நிறையா இருக்குது, பார்த்துக்கலாம்.